மருமகளே இங்க வாமா, மருமையும் அப்பா வந்திருக்காக, காப்பி கொண்டு வாமா. இருங்கத்த எடுத்துட்டு வரேன். வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? இருக்கேம்மா. பிள்ளை என்ன பண்ணுது? இப்போதான் அப்பா தூங்க வச்சேன். காப்பி வேணுமா டீ வேணுமா? ஐயோ, நம்மகிட்ட கேட்க மாதிரியே நக்கலா கேட்டுருவாளோ. நம்மளே ஏதாச்சும் ஒன்று போட்டுருவ சொல்லிடுவோம், இல்லைன்னா நம்ம மானத்தை வாங்கிடுவா. மருமகளே 3 காப்பி எட்டு வா போ. இருங்கத்த, அவர்கிட்ட கேட்போம். அவர் தானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. அவர் தானே அவருக்கு பிடிச்சது தானே கொடுக்கணும். ஐயோ, மானத்தை வாங்குறாளே. இருக்கட்டும்மா, காப்பியை எட்டு வா. என்ன நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு? சரி, காப்பி போட்டு வருவோம். மானம் தப்பிச்சது. இவ காப்பி கொடுக்கவங்களையும் நம்மளே போட்டு வந்து கொடுத்துடலாம். சம்பந்தி யோசிக்கீங்க. மகன் மருமக எங்கே போயிருக்காங்க? பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு அனுப்பியிருக்கேன், இப்போ வந்துடுவாங்க. சரிங்க மாமா, நீங்கள் நாளைக்கு என்னென்ன எதிர்பார்க்கீங்க சொல்லிட்டேன்னா இப்போவே ரெடி பண்ணிடலாம். கொடுக்குறத கொடுத்து விடுங்க. சம்பந்தியமாக எதிர்பார்ப்பாங்கல்ல, எங்களால் 25 பவுனு தான் இப்போ சேர்த்து வச்சுருக்குறோம். அதான் போட்டு விட முடியும். ஐயோ, நம்ம ராட்சசிட்ட 50 பவுன்னு சொல்லிட்டு வந்திருக்கோமே. 50 பவுனோட ஒரு பிள்ளைக்கு சேர்த்து வைக்கலையா? சம்பந்தி யோசிக்கீங்க. இங்க இல்லைம்மா, என் பொண்டாட்டிட்ட 50 பவுன் போடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அப்படியா சம்பந்தி? தீபாவளி வரட்டும், போட்டுருவோம். இப்போ 25 பவுனு தான் இருக்குது, சொல்லுங்களேன். சரி, நீங்கள் சபையில் சொல்கிறது 50 பவுனுன்னு சொல்லுங்க. அவள் வீட்டுக்கு வந்த உடனே நான் பார்த்துக்கிடுதேன். சம்பந்தி, அவளை சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. தனி கொடுத்தன வேணால் வச்சிருவோமா? பற்றி பிறகு யோசிக்கலாமா? வந்துருவாங்களா? கோயிலுக்கு போனவங்க லேட் ஆகுமா? நான் கிளம்பணும், நாளைக்கு வேலை இருக்குல்ல. நீங்கள் வருவீங்க, சமையல் எல்லாம் பண்ணி வைக்கணும். இங்கேருந்து எத்தனை பேர் வருவீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல நாங்கள் ரெடி பண்ணி கொடுவோம். என்னத்த சொல்கிறது, மருமையும் அங்கே மறு வீட்டுக்கெல்லாம் போக முடியாதுன்னு ஒரே இதாக சொல்லிட்டாங்க. நாங்கள் நேற்று தான் மறு வீடு போயிட்டு வந்தோன்னு எல்லாத்திட்டையும் சொல்லிட்டோம். நாளைக்கு எப்படி தெருவில் போய் சத்தம் காட்டுறது, மறு வீட்டுக்கு வாங்க மறு வீட்டுக்கு வாங்கன்னு? அப்போ நேற்று சொன்னது பொய்ன்னு ஆயிரும்ல. ஏதாச்சும் சொல்லுங்க, நேரம் சரியில்லை அதனால கூப்பிட்டு வந்துட்டோம், இன்னைக்கு தான் கூப்பிட்டு வர சொன்னாங்கன்னு ஏதாச்சும் சொல்லி கூப்பிடுங்க. உங்களுக்கா சொல்லி தரணும். சரிங்க மாமா, அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் கிளம்புங்க, நான் மாப்பிள்ளைகிட்ட நான் பேசிக்கிடுதேன். சரிங்க சம்மந்தி, நான் கிளம்புறேன். காப்பி வந்துடும், காப்பி குடிச்சிட்டு போங்க. வீடு தானே, எப்பயும் குடிச்சிக்கலாம். வாரேன், லேட் ஆகுது. வரல, உன் பொண்டாட்டியில் ஒரு காப்பி கூட கொண்டு வர முடியல. சமையலா பண்ண சொன்னோம், ஒரு காப்பி தானே போட சொன்னோம். மனுஷனுக்கு ஒரு காப்பி கொடுக்க முடியல. பொண்டாட்டிக்கு மேலே ஒன்று இங்கே வந்து வச்சிருக்கு போல. இதுமா அவரே பெசானிக்கு போகிறாரு. எப்போ பார்த்தாலும் இந்த ரப்பர் வாயை எலிச்சிக்கிட்டே இரு. பொண்டாட்டிக்கு சிங்கிச்சான் சிங்கிச்சான் அடி. சரி, 10 பவுனு தான் வச்சிருக்கேன், 25 பவுனு போடுதுன்னு சொல்லுது. அதுக்கு மேலே தீபாவளியில் 25 எங்கிட்டு கூட்டியிருந்து போட? அதே கொடுப்போம்ல. வச்சிருக்க மாடல் அவள் போடுவாளாக்கும். நீ 916 இல்லை, பழைய தங்கம் தானே வச்சிருக்கிற, அதை எப்படி அவள் ஏற்றுக்கிடுவா? என் பொண்டாட்டி நகையை கை வச்சிடாதம்மா, பிறகு முடிய ஆஞ்சிருவா. 100 பவுனு கொண்டு வந்துட்டேன். அந்த ஈத்த 20 பவுனு தான் நான் என் மகளுக்கு தூக்கி கொடுக்க போகிறேன்னாக்கும். நான் பார்த்துக்கிறேன்டா என் மகளுக்கு எப்படி செய்யணும்னு. என்னம்மா வெறுங்கையை வீசிட்டு வர? காப்பி எங்க? சுகர் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதான் சக்கரை போடவா வேண்டாமான்னு கேட்க வந்தேன். என் தலையில் போடுடி சர்க்கரையை எட்டு வந்து. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கு வந்திருக்க மனுஷனுக்கு ஒரு காப்பி தண்ணி கொடுக்க முடியலை. உன்னெல்லாம் நம்பி நாளைக்கு உட்கார வச்சு எல்லாத்துக்கும் நான் மறு வீட்டை எப்படி தான் கூட்டு போய் சமாளிக்கவோ. நாளைக்கு மறு வீடு போகிறோமா? அப்போ நேற்று போயிட்டு வந்தது? ஊது, வெளியில் போய் ஊதாத. நான் பார்த்துக்கிட்டுதான் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு. என்ன சொன்னீங்க பொருளி? ஆய் இழுத்து தச்சிருவேன் டி பெயிரு.